இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி அரைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஸ்டைலில் அரைச்சி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதோட சூப்பர் டேஸ்ட் அண்ட் அரோமாவோட சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 கையளவு சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு அண்ட் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். என் வீட்டில் குழந்தைங்க இருக்கனால நான் கம்மியாக தான் காரம் சேர்த்துப்பேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்ற பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதக்கி எடுத்ததை நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தனியாக ஆயில் அண்ட் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி அரைச்சா 3 இட்லி என்னங்க, 5 இட்லி கூட தாராளமாக இறங்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.